வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது திடீர் மனமாற்றம். 3வது முறையாக பிரதமராகும் மோடி. மோதலுக்கு நடுவே எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. அதாவது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக கழண்டு விட்டது. இந்த நிலையில் தான் 2014 2019 ஆண்டை தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி நாளை மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். நம் நாட்டில் 7ஆம் கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இதனையடுத்து கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானது. இதில் எந்த கட்சிக்கு தனித்துவ ஆட்சி அமைக்க தேவையோ அதாவது மேஜிக் நம்பராக இருக்கக்கூடிய 272 கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், யார் தனி ஒரு மெஜாரிட்டியில் கிடைக்காததன் காரணமாக நிலையில் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து மத்தியில் ஆட்சியை அமைக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று டெல்லி பழைய நாடாளுமன்ற உள்ள அமைய மண்டபத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான எம்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு பிரதமர் மோடி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமையும் கோரினார். அவர் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நாளை இரவு ஜனாதிபதி மாளிகையில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே அவர் 2014 2019 ஆண்டுகளில் பிரதமராக செயல்பட்ட நிலைமையில் நாளை பதவியேற்பு மூலம் தொடர்ந்து 3வது முறை பிரதமராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அவர் முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை அவர் சமன் செய்ய உள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து சூழல்தான் மோடிக்கு அவரது கூட்டணி கட்சி தலைவர் உலக தலைவர்கள் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக கூட்டணியில் பாஜக இருந்தது. ஆனால் லோக்சபா தேர்தலுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. மேலும் இனி ஒருபொழுதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி உட்பட முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் அதோடு அதிமுக மற்றும் பாஜக இடையே அடிக்கடி வார்த்தை போர் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி 3வது முறையாக பிரதமராகும் நரேந்திர மோடிக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். இதில் பெரும் விதத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செயல் என்னவென்றால், இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இந்தியா நாட்டின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு அதிமுக மற்றும் எனது சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக 2026 பாஜகவுடன் கூட்டணி அமைப்பார் என்ற பேச்சுவார்த்தைகளையும் அரசியல் வட்டாரங்களில் ஒலித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.